சோனாட்டோட ஆரோட மெமரின்னு, இது ஆரோட மெமரின்னு தனியாக கொடுத்துட்டாங்க. இது ஸ்பன் ஃபில்டரோட ஹவுசிங், மேல் ஹவுசிங் வருது. இது ஆரோட இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஆரோ வந்து ஸ்டாண்டு ஃபிட் பண்ணுறது, வாலில் ஃபிட் பண்ணுறது ஸ்டாண்டு. ஆரோ ஓப்பன் பண்ணுவோம். ஆரோ பாக்ஸு ஆரோ வெளியே எடுத்து பார்க்கலாம். இதில் ஆரோட டோட்டல் கிட்ட ஓஸு, ஸ்பன் ஃபில்ட்ரு எல்லாமே உள்ளே கொடுத்துட்டாங்க. அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஆரோ மேலே ஹவுசிங் கவரு, மேல் கவரு, ஆரோ மேலே போகிற கவரு, பால்ஸ் கொடுத்துருக்காங்க. பால்ஸ் அந்த ஸ்பன் ஃபில்டரில் போகக்கூடிய அந்த பால்ஸு. இது ஆரோக்கான ஃபிட்டிங்ஸு. சிங்க்கு டேப்லேருந்து கனெக்ஷன் பண்ணி எடுக்கிற டேப்போட இது வால்வு, அதோட கேட்டு வால்வு, எல்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூவு அப்போ நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது ஆரோவோட யூசர் மேனுவல், என்னென்ன பண்ணுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது, என்னென்ன ஸ்பேர்ஸ் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நிறையா கேட்லாக் கொடுத்துருக்குறாங்க. ஆரோ எப்படி ஃபில்டர் ஆகி வருது அப்படிங்கிறது, ஆரோவோட டயக்ராம், ஆரோவிலேருந்து அவுட் இன்புட்டு, ஆரோவுக்கு வந்து டேப்லேருந்து வால்வு வருது, ஸ்பன் ஃபில்டர்லேருந்து ஸ்பீடோமீட்டர் வந்து சொலினாய்டு வால்வு வந்து ஆரோ மெமரின்னு ஆரோ வாட்டர், கார்பன் ஃபில்டர் போய் டேங்க் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுது. டேங்கில் வந்து நமக்கு ஆரோ தண்ணி வெளியே வருது. ஸ்பன் ஃபில்ட்ரு, ஆரோவோட ஓஸு கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஓஸு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணுற ஓஸு, டேப்பு, இங்கே செட் பண்ணுற டேப்பு, ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க இல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பேக் சைட்லேருந்து ஆரோவோட அவுட்புட் ஒயர் எடுக்கணும். ஆரோவோட பவர் இன்புட் ஒயர் எடுக்கணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ கழட்டணும். ஆரோவில் இந்த மெமரியில் போடணும். இதிலே பாருங்கள், ஒவ்வொன்றையும் போஸ்டட் கார்பன் ஃபில்ட்ரு, டிஎஃப்சி ஆரோ மெமரின்னு, சீட்மெண்ட் மெமரி ஃபிட்ஸு, கார்பன் ஃபில்டர்னு எல்லாம் தனித்தனியாக அதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து அவசியம். இதெல்லாம் ஆரோ வந்து மெமரின் இருக்காது. இந்த மெமரின் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். இதை கழட்டிட்டு எடுத்துகிட்டு பண்ணணும். கேபிள் ஒயர் வந்து எடுத்துக்கணும். கேபிள் வெளியே எடுத்து இங்கே வரும் காடி கொடுத்துருவாங்க. கேபிள் வெளியே போகிறதுக்கு இல்லை உள்ளே விட்டுட்டு எதுவுமே பண்ணது. ஆரோ ஹவுசிங் கழட்டுறோம், மெமரின் ஹவுசிங் கழட்டுறோம், கழட்டி உள்ள ரப்பர் இருக்குது. 2 ரப்பர் வெளியே எடுக்கணும். இந்த 2 ரப்பர் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துட்றாங்க. ஒன்று இதில் வரும், ஒரு ரப்பர் இதில் வரும், இன்னொரு ரப்பர் உள்ள இந்த காடியில் வரும். ஒரு ரப்பர்
2 ரப்பர் வரும். அப்போ தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்கு 2 ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. மெமரின்னு பிடிக்கும், ஆரோவோட மெமரின்னு. இது வந்து மேலே இருக்கணும், டாப்பில் ரப்பர் வந்து மேலே வரணும். இப்படி மாற்றி மாட்டக்கூடாது, இப்படி போகக்கூடாது எப்பயுமே. அதில் இது இப்படி திருப்பி ரப்பர் வச்சு மேலே தான் வரணும். இந்த ரப்பர் வாசி மேலே தான் வரும். போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஃபினிஷிங். மெமரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து சொன்னல ரப்பர், இந்த 2 ரப்பர், ஒன்று ரவுண்ட் ரப்பர், இன்னொன்று ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அந்த ரப்பர் மாதிரி இருக்குது. இந்த ரப்பர் வந்து இந்த ஹவுசிங் மேல் மூடி செட் பண்ணணும். இதில் செட் பண்ணி வச்சு இந்த ரவுண்ட் ரப்பர் இங்கே இதில் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரவுண்ட் ஆச்சு. இதை எடுத்து அதில் டைட் பண்ணிடுங்க. ஆரோ டைட் பண்ணிட்டா எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிடுங்க. தண்ணி லீக் ஆகக்கூடாது. தண்ணி லீக் ஆனிச்சுன்னா மறுபடியும் இதெல்லாம் கழட்டி இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். கரெக்டாக போய் செக் பண்ணி போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நாங்கள் கழட்ட தேவையில்லை. 2 ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்லெட்டு, அவுட்லெட்டு. 2 ஹோஸ் கொடுத்துருக்குறாங்க. இது அவுட்லெட்டு, இது இன்லெட்டு. போய் ஆரோ மெமரினுக்கு உள்ளே போயிட்டு மெமரியில் ஃபில்டர் ஆகி கார்பன் சென்டிமெண்ட் ஃபில்டர் போய் ஒன்லி ஸ்டோரேஜ் ஆகி அவுட்புட் வந்து டேங்கில் வந்து ஃபில் ஆகும். இந்த டேப் போடுவோம். இந்த டேப் இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லை 2 ரப்பர் வசதி கொடுத்துருப்பாங்க. இன்சைடு ஒன்று, அவுட்டர் சைடு ஒன்று. 2 ரப்பர் வசதி போட்டிங்கன்னா தண்ணி லீக் ஆகும் இருக்கும். இல்லை அந்த இடத்துல ட்ராப்பாக லீக் ஆகிட்டே இருக்கும். 2 வசரம் போடணும். இப்போ டைட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நார்மல் டைட் வச்சிங்கன்னா போதும். ஃபுல் டைட் வச்சிங்கன்னா ரப்பர் த்ரெட்டு, பிவிசி தான், த்ரெட்டு போயிடும். அப்புறம் லூஸ் லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ செட் பண்ணதில் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடில் வந்து ஒயர் எடுத்தாச்சு, அடாப்டர் ஒயர் எடுத்தாச்சு, ஆரோ பவர் லைனு, பவர் கேபிள் எடுத்தாச்சு. மெமரியில் ஹவுசிங்கில் மெமரின்னு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிட்டோம். அடுத்து இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஆரோ கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. உள்ள இன்சைடு அவுட் சைடில் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து வர இன்லெட்டு, இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. இது அவுட்லெட்டு. இப்போ இதை வந்து ஹவுசிங் ஃபிட் பண்ணணும். அவுட்டரில் ஒரு ஃபில்டர், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் வரும். அது இந்த ஃபில்டர் கிளியர் பண்ணி செட் பண்ணணும். இதே ஒரு ஃபில்டர் வரும். இதையும் கழட்டி க்ளீன் பண்ணுறோம். இந்த ஸ்பன் ஃபில்டர் மாற்றணும். எல்லாரும் ஸ்பன் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணதில் செட் பண்ணணும். இல்லை இதுலேயும் ஒரு ஓரிங் ரப்பர் இருக்கும். இந்த ஓரிங் ரப்பர் வந்து இதில் வரும். இதில் இன்சைட் செட் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த பால், இந்த ஸ்பன் வந்து கட் பண்ணி போடுறோம். இது ஸ்பன் ஃபில்ட்ரு. இது வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு இன்னும் தண்ணி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மெமரின்னு அந்த இது ஃபால்ட்டு வராது. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு கரெக்டாக உட்கார வைக்கணும். போட்டு இதை டைட் பண்ணிடணும். இது ஃபுல்லாக செட் பண்ணிடுச்சு. தண்ணி இந்த இடத்துல லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல காட்டில் அதுதான் அந்த ஓரிங் ரப்பர் போட்டது. இந்த இடத்துல தண்ணி லீக் ஆகும். செக் பண்ணிக்கோங்க. டைம் நல்லா டைட் வைக்கல அப்படின்னாக்கா லீக் ஆகும். இதிலே மேலே கொடுத்துருக்காங்க தண்ணி இன்லெட்டு, அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. தண்ணி இந்த டேப்லேருந்து வரதை வந்து இதில் வந்து இதில் உள்ளே போய் இதில் ஃபில் ஆகி மறுபடியும் வெளியே வந்து இதில் அவுட் ஆகி அப்புறம் இதுக்குள்ளே ஆர்ஓக்குள்ளே போகும். ஆர்ஓக்குள்ளே போனதும் உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகி தண்ணி டேஸ்ட் வந்து இதில் மேலே இதில் வந்துடும்.
இந்த ஃப்ளோட்டர் பக்கத்தில் இருக்கிற அதில் வந்துடும். அதுலேருந்து தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். இது ஆர்ஓவோட எல்போ. இந்த த்ரெட் இதில் போகிறதுக்கு முன்னாடி இதில் டப்ளான் டேப் சுற்றி தான் போகணும். டப்ளான் டேப் சுற்றி தான் போகணும். ரெண்டுமே டப்ளான் டேப் சுற்றி வச்சு ஆர்ஓவில் மாட்டோம். ஆர்ஓவில் 2 எல்போ ஓஸ் கனெக்டர், 2 எல்போ கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ அடுத்த ரெண்டுமே பாலில் மாட்டணும். பாலில் இருக்கிற ஸ்டாண்ட் ரெண்டுமே செக்ஷன் பண்ணணும். அதுக்குண்டான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் ஒன்று, இதோட எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் ஒன்று, எக்ஸ்டென்ஷன் ஆரோட கட் ஆஃப் வால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 4 போல்ட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. 4 வாசரு, 4 போல்ட்டு, 2 ஆணி கொடுத்துருக்காங்க. 4 லென்த்து ஸ்க்ரூ எதுக்குனாக்கா அந்த ஆர்ஓட ஸ்டாண்டு மாட்டுறதுக்காக. இது வந்து 2 ஸ்பன் ஃபில்ட்ரு மாட்டுறதுக்கு ஆணி.